இன்று தவக்காலத்தின் 35ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி உறுதி பூசுதலில் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு எதிரான பாவங்களை நினைவு கூர்வோம். இறை வார்த்தை: உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். திருப்பாடல்கள் 51:11. கொடுத்த வாக்கில் மாறாத நம் ஆண்டவர் துணையாளராம் தூய ஆவியை தம் உயிர்ப்பிற்கு பிந்திய 50ஆம் நாளில் தந்தருளினார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் ஒவ்வொருவரும் உறுதி பூசுதல் அருள் சாதனத்தின் வழியாக அத்தூய ஆவியை சீடர்கள் பெற்றுக்கொண்டதை போல பெற்றுக்கொள்கிறோம். இயேசு சொல்கிறார், தூய ஆவிக்கு வருத்தம் வருவிக்காதீர்கள், எனக்கு எதிரான பாவங்கள் கூட மன்னிக்கப்படும், தூய ஆவியாருக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படவே மாட்டா என்று. அப்படியானால் தூய ஆவிக்கு வருத்தம் விளைவிக்கும் பாவங்கள் என்னென்ன என தெரிந்து கொள்ள கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் இயல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் உன் இயல்புக்கு முரணானது. உன் இயல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பறைத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். அவ்வாறே உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயம் என கூறும் பவுல் அப்போஸ்தலர், அதே உடலுக்குரிய அதாவது ஊனியல்பிற்கேற்ற செயல்கள் தூய ஆவிக்கு வருத்தம் விளைவிக்கும் என சவால் விடுத்து இவ்வுலக வாழ்வில் நம் ஊனுடலை நாம் கொண்டு செலுத்த வேண்டிய முறை பற்றி கருத்தாய் இருக்க அழைப்பு விடுக்கிறார். நம்முள் தங்கி வாழும் தூய ஆவியாருக்கு விரோதமாக நாம் செய்த இத்தகைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, தம திருத்துவத்தின் 3ஆம் நபர் என் துணையாளராய் இருக்கிறார் என மறந்து செய்த என் பாவ செயல்களுக்காக மனம் வருந்துகிறேன். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும்.